நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் தவேக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு தவேகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் சாலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் ராசிபுரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி முருகனிடம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்துள்ளார். என் பெயர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். ராசிபுரம் மக்களுக்கு வீடுதோறும் சென்று தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் விஜய் அவர்கள் என்னிடம் உறுதிமொழி ஏற்ற பின்னுதான் இங்கே என்னை வேட்பாளராக அறிவித்தார். அவருக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி நான் ராசிபுரம் மக்களுக்கு அயராது பாடுபட மக்கள் தேவைகளை அறிந்து உணர்ந்து தேவையானதை செய்வதற்கு நான் ஆவலுடன் இருக்கிறேன். இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. நீ மக்களை தேடி அவர்கள் ஆதரவை தேடி அடுத்த வரும் நாட்களில் பிரச்சாரம் செய்து அவர்கள் ஆதரவை பெற்று வெற்றி வாகை சூடுவதுதான் என் இலக்கு. வெற்றி வாகை சூடி அண்ணன் அவர்களுக்கு உறுதுணையாக அவரை முதல்வராக்குவதுதான் எங்கள் நோக்கம். இப்போ என்னுடைய இலக்கு ராசிபுரம் தொகுதி மக்களுக்கு இடையே சென்று அவர்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெறுவதுதான் என்னுடைய இலக்கு. நிறைய செய்யறது இருக்கு. கடந்த 5 வருடமா ஒரு அமைச்சர் தான் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் வேட்புமனு கொடுத்த உடனே அவரோட பேட்டியை நான் பார்த்தேன். நான் எங்கள் அப்பா பேர்லாம் யூஸ் பண்ணாமல் தான் இருக்கணும்னு நினச்சேன். பட் அவர் என்ன சொல்கிறாரு, சபாநாயகராக இருந்து ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் அவர் சொன்னதுனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அவர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போதமலைக்கு ரோடு போட்டது முத சேங்ஷன் வாங்கி கொடுத்தது எங்கள் அப்பா தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யாரோ பண்ண திட்டத்தை அவர் பெயர் சூட்டிக்கிறாரு. இது மாதிரி நிறைய திட்டங்கள் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு. முதல்ல டூரிசம் மினிஸ்டராக இருந்தார், அப்புறம் வனத்துறை அமைச்சராக இருந்தார், பிற்பாடு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்து தொகுதிக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக கூட எதுவும் செய்யலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது மக்களிடையே எடுத்து சென்று வாக்கு சேகரிக்க போகிறேன்.